விண்வெளியில இருக்கும்போது அவங்க அந்த ஒரு காத்துலயே பறந்தமணி இருப்பாங்க. பூமிக்கு திரும்பின பின்னாடி அவங்க தரையில ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்றதுக்கு எவ்வளவு காலம் ஆகும் சார்? எங்களுடைய கணிப்புப்படி போன தடவை இவங்க சுனிதா வில்லியம்ஸ் போயிட்டு வந்த பிறகு 10 நாளில் சரியாகிட்டுன்னு சொன்னாங்க. கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு பேப்பரில் பார்த்துருக்கேன். ஒரு 10 to 15 டேஸில் இவங்க நார்மல் லைஃபுக்கு வந்துடுவாங்க. இவங்களுக்கு நார்மல் ஃபுட்டு, நார்மல் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இவங்க நார்மல் லைஃப் நார்மலாக இருந்தாலும் இவங்க திருப்பி நாசாவில் போய் விண்வெளிக்கு போகக்கூடிய பயிற்சி முகாமில் இவங்க உடம்ப பரிசோதிச்சுக்கிடுவாங்க. திருப்பி பரிசோதிச்சு எஸ் இவங்க ஃபிட்டுன்னு ஆன பிறகு தான் இவங்க பப்ளிக்கு வருவாங்க. சார், குறிப்பாக விண்வெளியில் பல விஷயங்களை சுனிதா வில்லியம்ஸ் செஞ்சு பார்த்துருந்தாங்க. கீரை விளைய வச்சிருந்தது, காற்றுல இருந்து தண்ணீர் பிரித்தெடுக்கக்கூடிய சாதனத்தை சோதிச்சு பார்த்தது. இது மாதிரி என்னென்ன விஷயங்கள் அவங்க அங்கே பண்ணியிருக்காங்க சார்? அது எந்த அளவுக்கு விண்வெளி துறையில் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது சார்? அதாவது காலனைசேஷன் ஆஃப் அவுட்டர் பிளானட், அதாவது சந்திரன்லேயோ மார்ஸ்லேயோ போய் மனிதன் குடியிருக்கணும்னா அங்கே தேவையானது என்ன? முதல்ல ஆக்சிஜன் தேவைப்படும். அப்புறம் அங்கே போனால் அங்கேருந்து திரும்பி வர்றதுக்கு உண்டான ஃபியூயல் வேண்டிய இருக்கும். பின்ன அங்கே இவங்களுக்கு தண்ணி இருக்கா அல்லது அங்கே உயிரினங்கள் வைக்க முடியுமாங்கிறத பார்க்குது. இதெல்லாம் செய்யக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்டை இப்போ ஆக்சிஜனை எப்படி உண்டாக்குறது அப்படிங்கிறத காஸ்மிக் ரேஸ், பிரபஞ்சத்திலேருந்து வரக்கூடிய காஸ்மிக் ரேஸை அதை ஹீட் பண்ணாலோ அதை பிரித்து எடுத்தாலோ அந்த ரேஸில் இருக்க பார்ட்டிகிள்ஸ்லேருந்து எடுத்தாலோ அதுலேருந்து ஆக்சிஜன் உருவாக்கலாமா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது மருத்துவத்துக்கு தான் மெயினாக நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மருத்துவத்தில் இருக்க டிஷ்யூ கல்ச்சர், டிஷ்யூடைய வளர்ச்சி, மருத்துவம் போய் எவ்வாறு மனித உடம்புக்குள்ளே போய் எப்படி இந்த டிஷ்யூ அஃபெக்ட் பண்ணுதுங்கிறத அவங்க அந்த ஆராய்ச்சியிலையும் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. ஆக்சிஜனை எடுக்கிறது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா பிறகு மீத்தேன் அங்கே இதில் இருக்குங்கிறாங்க, மார்ஸில் இருக்குங்கிறாங்க. மீத்தேனும் அங்கே இருக்க மண் வளத்தில் இருந்து செவ்வாய் கிரகத்தில் இருந்த மண் வளத்திலேருந்து எப்படி பிரித்து எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான கருவியை கொண்டு போயிருக்காங்க. கருவி கொண்டு போய் அங்கே சர்வதேச விண்வெளி மையத்தில் இருக்குது. அதில் அவங்க செய்வாங்க, இதை செய்வாங்க. இதெல்லாம் முக்கியம் என்னென்னா 400 கிலோமீட்டருக்கு மேலே இருக்காது, 115 கிலோமீட்டருக்கு மேலே பூமிக்கு மேலே வானலான் பெல்ட்னு இருக்கு, ஒரு 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 புகை மண்டலம். அந்த புகை மண்டலத்தில் நிறைய சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அது மேலே பட்டுச்சுன்னா ரொம்ப எஃபெக்ட் ஆகும். அதனால தான் நாங்கள் விடுற சேட்டலைட்டோ விண்வெளி மையமோ அதுக்கு மேலே போயிடும், அந்த வானலான் பெல்ட்டுக்கு மேலே போயிட்டு அங்கேருந்து நம்ம வேலையை செய்யும். அதனால இவங்களுக்கு சுனிதா வில்லியம்ஸுக்கு 400 கிலோமீட்டர் இருந்ததுனால அவ்வளோ தாக்கம் இருக்காது கம்பேர் டு லூனார் லேண்டிங் ஆர் மார்ஸ் லேண்டிங். சார், இந்திய வம்சாவளியை சார்ந்தவங்க சுனிதா வில்லியம்ஸ் ஒரு 90 நாள் விண்வெளியிலே இருந்திருக்கிறாங்க. இது விண்வெளித்துறையில் எவ்வளோ பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படும் சார்? இது விண்வெளியில் இவங்க நாம் பார்க்குறது இது இந்திய விண்வெளி பெண்மணிங்கிறதுல ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட். 400 டேஸ், 400 நாளுக்கு மேலே தான், 400 நாள் மேலே தங்கி இருந்தது ஒரு சாதனை. ஆனால் செவ்வாய் கிரகத்துக்கு போனோம்னா மினிமம் 900 டேஸ் வேணும். 900 டேஸ் ஒரு மனிதன் செவ்வாய் கிரகத்துக்கு போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு திருப்பி வரணும். அப்போ 900 டேஸ் பிரபஞ்சத்தில் விண்வெளியில் இருந்தால் அவன் மனுஷ உடம்பு என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றிய ஆராய்ச்சிக்கு இவங்களுடைய பாடி கண்டிஷன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இருக்கும். இவங்களுடைய இதில் எப்படி தசை மாறி இருக்கு, எப்படி போன் டென்சிட்டி மாறி இருக்கு, எப்படி இவங்க சொன்னபடி ஹேர் டென்சிட்டி எப்படி மாறி இருக்கு, இவங்களுடைய பீப்புள் மூவ்மெண்ட் எப்படி இருந்திருக்கு, இதெல்லாம் அந்த போகிறதுக்கு உண்டான எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். நீங்கள் சொன்னது மாதிரியே அவங்களுக்கு ஒரு வயது மூப்பு அப்படின்ற மாதிரியெல்லாம் இருந்ததாகவும் சொன்னாங்க. போகும்போது இருந்ததை விட கொஞ்சம் வயது மூப்படைந்தவர் மாதிரி இருக்கார் விண்வெளிக்கு போனோடனே அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரியான இதெல்லாம் ஏற்படுமாங்க சார்? அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கா நீங்கள் பார்த்த வரை? ஏன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி எதுவும் ஏற்பட்டிருக்காங்க? நான் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் லாஸ் இருந்திருக்கு.
வெயிட் லாஸ் இருந்திருக்கு. அப்புறம் ஸ்கின் வந்து கொஞ்சம் சுருக்கம் இந்த மாதிரி தெரியுது. இந்த ஸ்கின் சுருக்கம் வர்றதுனால வந்து பிகாஸ் ஆஃப் இன்டேக்கா என்னன்னு தெரியல. பட் அதை பற்றி ஆராய்ச்சி இங்கே இப்போ வந்தது அவங்க பண்ணுவாங்க. வந்தது அவங்க ஸ்கின் டிசீஸஸ் ஸ்கின்னை வச்சு பார்ப்பாங்க. அவங்க தோல் எப்படி இருக்குது, எப்படி சுருக்கம் வந்திருக்கு, எப்படி அவங்களுடைய மூமெண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்பாங்க. சார், குறிப்பா இந்திய விண்வெளி அவங்ககிட்ட இருந்து ஏதாவது தரவுகள் வாங்க முடியுமா? அவங்க எதுவும் சோதிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குமாங்க சார்? விண்வெளி நான் என்னுடைய கணிப்பில் நிறைய பாடங்கள் நம்ம இந்திய விண்வெளி ஆராய்ச்சி இப்போ கற்றுக்கிட முடியும். ஒன்று எப்படி போய் சேர்றது, எப்படி அதாவது ஹியூமன் லிவிங் இன் தி ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஏன்னா பாரதிய அந்தரிட்ச ஸ்டேஷனுங்கிறத நம்ம விட போகிறோம். 2030 35 விட போகிறோம். 5 கட்ட மாடல்களில் போய் நம்ம சேர்த்து பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன் விட போகிறோம். அந்த ஸ்டேஷன் விடுறதுனா எப்படி சேர்க்கறது, எப்படி உள்ளே இருக்கவங்க அஸ்ட்ரோநாட்டு லிவ் பண்ணணும், எப்படி ஹெல்த் இருக்கணும், எப்படி அவங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த லெசனில் இருந்து நம்ம நிறையா படிச்சுக்கிடுவோம். மூன்றாவது அங்கே இருக்க ஆக்சிஜன் ஜெனரேஷன் சேஃப்டி, இது அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை அன்றாட லைஃப். அதாவது சொல்கிறாங்க சுனிதா வில்லியம்ஸ் டெய்லி குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் அவங்களே நினச்சி குளிக்க காய போட்டாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் தேவைதானா நம்ம அப்படிங்கிறது வந்து ஒரு லெசன் நமக்கு கட்டாயமாக நமக்கு வரும். இது வந்து ராக்கெட் டெக்னாலஜி மட்டும் இல்லாமல் அஸ்ட்ரானமி டெக்னாலஜிலே நமக்கு நிறைய பலன் நமக்கு கிடைக்கும். இது வந்து நாசாவும் சரி ப்ரைவேட் காரங்களும் சரி இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு பகிர்ந்துக்கிறாங்க. அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.